வணக்கம். கண்ணுக்கு தெரியாத புலப்படாத விஷயங்கள் மேலே மனுஷனுக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சுவாரஸ்யம். அதை எப்படி வணிகமாக்கலாம், வியாபாரமாக்கலாம், சுயநலத்தின் பொருட்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது திரைப்படத்தில் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுது. வெற்றிக்காரன சூத்திரமாகவும் சொல்லப்படுது. வேற ஒன்றும் இல்லை, பேய் கான்செப்ட். இன்றைக்கி உங்கள்கிட்ட அப்படி ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஹாரர் மூவி. கேரள மொழிபெயர்ப்பு படம் தமிழ்லேயே இருக்குது. சுமதி வளவு. கேரள வனப்பகுதி, அதில் ஒட்டினாப்பில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கதாநாயகன் அர்ஜுன் அசோக் கேசட் கடை வச்சு நடத்திட்டு இருக்கார். 90களின் தொடக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு காட்சிகளாக காமிச்சிருக்காங்க. அவருடைய குடும்பம் அதை ஒட்டி பார்த்தோன்னா அவங்களுடைய அக்கா, கதாநாயகனோட அக்கா திருமணம் பண்ணி கொடுத்த குடும்பம். அதில் ஒரு பெண் காணாமல் போயிடுறாங்க. அது கதாநாயகனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கு பார்த்தோன்னா சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சூழலில் பார்த்தோன்னா அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா 6 மணிக்கு தாண்டிட்டால் அந்த ஊர்லேருந்து யாரும் அந்த சாலை பகுதியை கடக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நுழைவாயிலில் பார்த்தோன்னா வனச்சரகர்களே பார்த்தோன்னா அந்த ஊருக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. சுமதி வளவு அப்படிங்கிற ஒரு பகுதியை தாண்டி போனால் அந்த சந்திக்கிறாங்க எல்லாருமே வெவ்வேறு விதமான அமானுஷ்யமான நிகழ்வுகளை சந்திக்கிறாங்க. அதனால் யாருமே அதை போக மாட்டாங்க. இது கதாநாயகனுக்கும் பயம், அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்குமே பயம். என்ன காரணம் பார்த்தோன்னா அந்த சுமதிங்கிற கர்ப்பிணியான பெண் பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் எரித்து கொல்லப்படுறான். அவள் எச்சியா மாதிரி இங்கே தொந்தரவு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் அந்த சாலையில் யாருமே பயணிக்கிறது இல்லை. இப்படி போயிட்டுருக்க கதையில் பார்த்தோன்னா வழக்கமாக ஒரு வில்லன் அவர் பார்த்தோன்னா கதாநாயகியே கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. கதாநாயகன் பார்த்தோன்னா இதை நினச்சி வருத்தப்படுறாரு. கதாநாயகன் பார்த்தோன்னா இவர் ஒரு அர்ஜுன் அசோகன். இவர் வருங்காலங்களில் பார்த்தோன்னா பேசக்கூடிய ஒரு முக்கியமான நடிகராக வருவார். மலையாளத்திலேருந்து தன்னோட உடல் மொழியாக சோகமான காட்சிகள், நகைச்சுவை, சண்டை காட்சிகள் அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். இந்த சுமதி வளவில் அப்படி என்ன தான் பிரச்சனை, அந்த வளவில் போகிறவங்களுக்கு என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தோன்னா கதை. இந்த எச்சி உண்மையிலே அந்த ஊர் மக்களுக்கு உதவுனாலா இல்லை ஊர் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு அனுபவம் தரக்கூடிய ஒரு படம் தான். ஹாரர் மூவி விரும்பிகளுக்கு, பேய் படத்தை விரும்புவர்கள். நன்றி.